எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் செபித்து என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த விடியலுக்காக இங்கே வந்திருக்கிற உறவுகளுக்காக அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு சில உடல் பொருள் ஆவி ஆன்மா அனைத்துக்கு சில பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். இப்பொழுது நன்றாக உங்களுடைய கரங்களை தேய்த்து வெப்ப ஓட்டத்தை, சக்தி ஓட்டத்தை, காந்த ஓட்டத்தை பெற்று கண்களுக்கு நல்ல ஒரு 10 போட்டு 5 தடவை உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விடுவோம். பக்கவாட்டியிலே உங்களுடைய கைகளை வைத்து 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 அப்படியே இந்த 5 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வைக்க வேணும், சேர்த்து வைக்க வேணும். இந்த 5 பூதங்கள் இருக்கிறது: நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இப்படி இருக்கிறது. அவற்றை சமநிலைப்படுத்த போகிறோம். வச்சு இப்படியே கொண்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 அப்படியே சுத்தவன். 1 2 3 4 5 6 7 8 clockwise. 8 7 6 5 4 3 2 1. இது ஒவ்வொரு விரல்களோடும் ஒவ்வொரு விரல்களை டச் பண்ணவன். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. அதுபோல் இப்படி 1 ஒரே கன்சன்ட்ரேஷனாக இருக்கும். 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 3 2 1 1 2 3 4 5 6 8 8 7 6 5 4 3 2 1. பெரியவிரல் 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அப்படியே எப்படி 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. கண்களிலே உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த கைகளை இப்படி பிடிச்சு கொண்டு துடையில் வைத்து செய்கிறது சிறப்பு. நான் உங்களுக்கு இப்படி வச்சு செய்கிறேன். ஆகாயத்தை பார்க்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. இந்த 2 கைகளையும் சின்னி விரலையும் மோதிர விரலையும் மடக்கி இந்த கையை மேலே வச்சு பெருவிரலை மேலே வச்சு இப்படி மேலே வச்சுத்தான். இது கண்கள் உங்களுடைய இச்சையாக இருக்கும், கடிக்கும், கண் கடிக்கும் அல்லது கண் எரியும், கண்ணில் சில நோவுகள் வரும். அப்படியான பார்வைக்காக இந்த பயிற்சிகள் செய்யப்படுகிறது. எப்படி கஷ்டமாக இருக்கும் முதல் தரம் செய்ய
அப்படியே அல்லது இப்படி சும்மா இருக்கும்போது இப்படி கைகளை வைத்து செய்யலாம். அதுபோல் சிம்முத்திரை வச்சு செய்யலாம். மனசு அமைதி அடைய வேணும், சிம்முத்திரை வச்சு செய்யலாம். அப்படியே வச்சு செய்யலாம். பெருவிரலையும் சுட்டி விரலையும் வச்சு மற்ற 3 விரல்களையும் ஆகாயத்தை பார்த்து வச்சுருக்கணும். துடையில் வச்சு செய்ய வேணும். நான் உங்களுக்கு காட்டுவதற்காக இப்படி வச்சு செய்கிறேன். தியானத்தில் இருந்து அப்படி செய்யலாம். அல்லது வலப்புக்க இந்த பெருவிரலை உள்ளுக்க வச்சு இந்த 2 விரலையும் மோதிர விரல், சுட்டு விரல், நடுவிரலை பெருவிரலுக்கு மேலே வச்சு இந்த சின்னி விரல்களால் இப்படி செய்கிறது. உடல் நோவுகள் ஏதேனும் இருந்தால் 3 விரலை, உடல் நோவுகள் ஏதேனும் இருந்தால் இப்படி வச்சு செய்யுது. இப்படி உங்களுடைய விரல்களிலேயே உள்ளம் கைகளில் விரல்களில் 5 பூதங்கள் இருக்கிறது. பஞ்ச பூதங்கள்: நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், மண், நீர். அப்படியானதை நீங்கள் சமநிலைப்படுத்த வேணும். நல்லாக தேய்க்க வேணும். தேய்ச்சி வெப்ப ஓட்டத்தை பெற்ற பிறகு அதை பார்த்து சிரிங்க. உங்களோட விரல்களை பார்த்து, உள்ளங்கையை பார்த்து சிரிக்க வேணும். திரும்பவும் நன்றாக உங்களுடைய கரங்களை தேய்ச்சி அப்படியே முகத்தில் மொட்டாமல் அப்படியே இருக்கா மேலே கொண்டு வரோம். பிரபஞ்சத்தை நாங்கள் பிரபஞ்ச சக்திகளை பெற வேணும். அப்படியே திரும்பவும் இது வச்சு நல்லா உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விட்டு முட்டக்கூடாது. முகத்தில் மேலாக வருடிக்கொள்ள வேணும். அந்த சக்திகள் வரும். தலைக்கு மூளைக்கு போகும், உடம்புக்கு வரும். அப்படியே அப்படியே தட்டலாம். அல்லது மார்பு அக்கிழுக்க தட்டணும். ஒரு 50 தடவை அப்படி அப்படி செய்ய வேணும். அடுத்த உள்மூச்சு விட்டு அடுத்த அக்கிழுக்க. அப்படியே இந்த 2 கைகளையும் இப்படி வச்சு விரல்களை எல்லாம் இப்படி வச்சு பின்னுக்கு கொண்டு போய் தலை நடுப்பகுதியில் வைக்க வேணும். தலைக்கு ஒரு வெப்பநிலையை கொடுக்கறதுக்கு, மூளைக்கு நல்ல வெப்ப ஓட்டத்தையும் சக்தி ஓட்டத்தையும் காந்த ஓட்டத்தையும் கொடுப்பதற்காக இப்படி வைக்க. 1 தொடக்கம் 10 மட்டும் எண்ணிக்கை செய்து கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கீழே வைக்கணும். துடையில் வைக்கணும் கையை. இந்த துடையில் வைக்கும் போதும் 1 2 10 மட்டும் சொல்லணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பவும் இந்த கையை இப்படி பெருவிரல் அப்படி வச்சு நடுவிரலை வச்சு கொண்டு அப்படியே பிறடிக்குள்ளே கொண்டு போகிறையில் நடுவில் வைக்க வேணும். நடுவில் வச்சு இப்படி அழுத்த வேணும். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அப்படியே இது 7 தடவை செய்ய வேணும். நல்லா உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விட்டு ஷோல்டரை உயர்த்த போகிறோம். தோல் மூட்டை. தோல் மூட்டில் உங்களுக்கு நோக்கள் ஏதேனும் இருந்தால் நன்றாக ஓய்வு நிலைக்கு வந்து ரிலாக்ஸாக உங்களுடைய தோள்களை வச்சு அழுத்தாமல் ஷிஃப்டாக வைக்காமல் அப்படியே தளர்வாக இருக்க வேணும் உங்களுடைய ஷோல்டர். அப்படியே உள்மூச்செடுத்து ஷோல்டரை நல்லா உயர்த்த வேணும். இந்த காதோடு உயர்த்தி
1 2 3 4 5 6 7 8 9 10. இது மெல்லமாக விடவும், மெல்லமாக விடணும், தொக்கண்டு விடக்கூடாது. அப்படியே தளர்வதை பார்க்கலாம். நல்லாக உள்மூச்செடுத்து நல்லாக சோல்டரை மேலே வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்வாக விடணும். தளர்வாக விடும்போது உங்களுக்கு அந்த ஷோல்டரில் இருக்கிற நோவுகள் அல்லது வீக்கங்கள் எல்லாம் இரத்த ஓட்டம் நிறைவாக கிடைக்கும். நன்றாக மூச்செடுத்து ஷோல்டரை மேலே வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்லமாக விடணும், தொக்கண்டு விடக்கூடாது. அப்படி இதை 7 தடவை செய்ய வேண்டும். மீண்டுமாக இன்றைய நாள் சில பயிற்சிகளை தந்து இவ்வளத்தையும் நீங்கள் பயிற்சி செய்தால் பல நடைபெறுகள் என்று வாழ்த்திக்கொண்டு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய மனதார உளமாற செவத்தோடு கூடிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் என்று சொல்லி அன்புடன் சகோதரி மரீனா அந்தோணி பிள்ளை. நன்றி, வணக்கம்.